கும்பம் ராசி நேயர்களே, உங்களுடைய நல்லெண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அதிகமா இருந்திருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்க எப்போதும் பிற நலனில் அக்கறை கொண்டு யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம உதவி செய்யும் குணம் கொண்டவங்க. நீங்க ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு ஒரு வழிகாட்டலையோ அல்லது ஆலோசனையோ வழங்கியிருந்திருப்பீங்க. ஆனா காலம் அதை தலைகீழா மாற்றி உங்களுடைய நல்லெண்ணத்தை அவங்களோட சுயநல பார்வையா தவறா சித்தரிக்க வைத்திருந்திருக்கும். வாழ்க்கையில இவன் நமக்கு நன்மை செய்ய வரவில்லை, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை செய்கிறான் என்ற உங்களை சந்தேக கண்ணோடைய பார்த்திருந்திருப்பாங்க. இதனாலேயோ நீங்க மனசளவில் பெரும் வேதனையையும் யாருக்குமே தெரியும் நல்லது செய்யக்கூடாது என்ற விரக்தியுமே அடைந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களின் தர்மமும் உண்மை தன்மையுமே காலப்போக்கில் நிரூபணமாகும் என்பதாலையும் அந்த சமயத்துல உங்க மனசாட்சி மட்டுமே உங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க பிற நலன்ல அக்கறை கொண்டுதான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம உதவி செய்யும் குணம் கொண்டவங்க தான் நீங்க. ஆனா நீங்க ஒருவருக்கு நல்லது செய்ய போய் அதுவே உங்களை தூய்மையான எண்ணத்தோட ஒரு வழிகாட்டலையும் அல்லது ஆலோசனையும் வழங்கி இருந்திருப்பீங்க. ஆனா காலம் அது தலைகளாவே உங்களுக்கு மாற்றி இருந்திருக்கும். அது உங்க நல்லெண்ணத்தை அவங்க சுயநல பார்வை தவறா தெரித்து வைத்திருந்திருப்பாங்க. இவன் நமக்கு நன்மை செய்ய வரவில்லை, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இது செய்கிறான் என்ற உங்களை சந்தேக கொண்டோட பார்த்திருந்திருப்பாங்க. பண உதவி செய்துமே சிக்கல்ல மாட்டின் நிலை உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும். உங்க ராசியின் இயல்புப்படி கஷ்டப்பட்டு கதறுபவர்களை பார்த்தாலே உங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. கைவசம் பணம் இல்லாவிட்டாலுமே கூட பிறரிடம் கடன் வாங்கி அல்லது உங்க சொந்த சேமிப்பை கரைத்து மற்றவங்களுக்கு பண உதவி செய்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த பணத்தையும் திரும்ப பெறும்போதுதான் உங்களுக்கு உண்மையான சோதனை தொடங்கி இருந்திருக்கும். உதவி பெற்றவங்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாற்றியதோடு மட்டுமல்லாம நீங்க திரும்ப கேட்கும்போது உங்களையும் தவறா பேசுவதும் பழிய உங்க மீது போடுவதுமாகவே நடத்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இதனாலேயும் நிதி நெருக்கடியில மாட்டி சொந்த தேவைகளுக்காக கூட தவிக்கும் நிலை தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. பிறருக்கு செய்த உதவியும் உங்களுக்கு பெரிய வினையாவே மாறிய இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும் என்ற பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க பணத்தை திரும்ப பெறும்போது தான் உங்களுக்கு உண்மையான சோதனை தொடங்கியிருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு யாராவது கஷ்டம் என்று வந்தாலேயும் நீங்க கடனை வாங்கி அல்லது உங்க சொந்த சேமிப்பையே கரைத்து மற்றவங்களுக்கு பண உதவி செய்திருந்திருப்பீங்க. உங்களுடைய உதவி பெற்றவங்க பணத்தை திருப்பி கொடுக்காமையும் ஏமாற்றியோடு மட்டுமல்லாம நீங்க திரும்ப கேட்கும் போதெல்லாமே உங்களை தவறா பேசுவதும் பழிய உங்க மீத போதுமாவே நடந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. குடும்பத்துல ஏற்பட்ட கருத்து மோதல்கள் அதிகமாக நேரிட்டிருந்திருக்கும். கும்பம் ராசினர் பொதுநல கருத்துக்களையும் நியாயமான கோணங்களையும் கொண்டவங்க. ஆனா குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் பாரம்பரிய சிந்தனைகளுடனும் சுயநல கணக்குகளுடனும் செயல்படும் போதுதான் மோதல்கள் உருவாகின்றன. நீங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு யோசனையை முன்வைக்கும் போது அதை மற்றவங்க தங்களின் சுய கௌரவ பிரச்சனையாகவே எடுத்துக்கொண்டு எதிர்ப்பாங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய விவாதங்களாகவும் மனக்கசப்புகளாகவும் மாறி வீட்டின் அமைதியை குலைத்திருந்திருக்கும். நீங்க நியாயத்தின் பக்கம் நின்றாலுமே குடும்பத்தினர் உங்களை குடும்பத்தை ஒட்டாம தனித்து இயங்குபவர் என்று முத்திரை குத்தியிருந்திருப்பாங்க. இதனாலேயும் குடும்பத்துல இருந்தும் தனிமைப்படுத்த உணர்வும் மிகுந்த மன உளைச்சலுமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் பாரம்பரிய சிந்தனைகளுடனும் சுயநல கணக்குகளுடனுமே செயல்படும் போதுதான் மோதல்கள் உங்களுக்குள்ள உருவாகியிருந்திருக்கும். நீங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு யோசனையை முன்வைக்கும் போது அதை மற்றவங்க தங்களுடைய சுய கௌரவ பிரச்சனையாகவே எடுத்துக்கொண்டு எடுத்திருந்திருப்பாங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய விவாதங்களாகவும் மனக்கசப்புகளாகவுமே மாறி வீட்டின் அமைதியை குலைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க நியாயத்தின் பக்கம் நின்றாலுமே குடும்பத்தினர் உங்களை குடும்பத்துல ஒட்டாம தனித்து இயங்குபவர் என்ற முத்திரையை குத்தியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய சிந்தனைகள் வெற்றியை தரப்போகின்றது. கும்பம் ராசி நேயர்களே, இதுவரை உங்க மனசுக்குள்ள உடைந்து கிடந்த கற்பனை திறனும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுமே இனி மிக சிறந்த முறையில வெளியில வர தொடங்க போது. உங்க அதிபதியான சனியின் அருள் பார்வை பலம் பெறுவதால உங்க சிந்தனை திறன்ல ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கப் போகின்றது.
இதுவரை எத்தனையோ திட்டங்களை மனசுல தீட்டி அதை செயல்படுத்துவதற்கு தயங்கி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் வந்து உங்களை ஒவ்வொரு புதிய யோசனைக்கும் மாபெரும் வெற்றியை பரிசா தரப்போகிறது. நீங்க சாதாரணமா சிந்திக்கும் ஒரு சிறு விஷயம் கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கான புள்ளி என்பதை உணரப் போறீங்க. பிறரால யோசிக்க முடியாத பல புதுமையான விஷயங்களை மிக எளிதா சிந்தித்து அதை செயல்படுவதில் வல்லவராக மாறுவீங்க. உங்களுடைய இந்த அசாத்தியமான யோசனைகள் உங்களை சுற்றி இருப்பவங்களை வியப்பிலே ஆழ்த்தி விட்டோம். உங்க மனசுக்குள்ள தோன்றும் எந்த ஒரு புதிய எண்ணத்தையும் அலட்சியப்படுத்தாம அதுல தீவிர கவனம் செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய அதிபதியான சனியினுடைய அருளும் பார்வை பலம் பெறுவதால உங்க சிந்தனை திறன்ல ஒரு புதிய வெளிச்சம் பிறக்க போகுது. அதாவது எத்தனையோ திட்டங்களை மனசுல தீட்டி அதை செயல்படுத்துவதற்கு தயங்கி கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய ஒவ்வொரு புதிய யோசனைக்கும் மாபெரும் வெற்றியை பரிசா தரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம பிறரால யோசிக்க முடியாத பல புதுமையான விஷயங்களை மிக எளிதாக சிந்தித்து அதை செயல்படுத்துவதில் வல்லவரா மாறப்போறீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க புதிய எண்ணத்தையும் அலட்சியப்படுத்தாம அதில் தீவிர கவனம் செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையில. தொழில்ல புதுமையான வாய்ப்புகள் கிடைக்க போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில இருக்கும் கும்பம் ராசினர்களுக்கு இது பொன்னான காலகட்டம். தொழில தேக்க நிலையெல்லாம் மாறி புதுமையான மற்றும் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இதுவரை உங்களது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் தொழில கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இனி முற்றிலுமா மறையப்போகுது. புதிய வாடிக்கையாளர்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது புதிய கூட்டாண்மை போன்ற எதிர்பாராத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகுது. நவீன தொழில்நுட்பங்களை உங்களது தொழில புகுத்தி வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அமைய போகின்றது. தொழில முதலீடு செய்ய நினைப்பவங்கெல்லாம் தைரியமா புதிய முதலீடுகளை எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது சந்தையின் தேவையை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப உங்கள் வியாபார உத்திகளை மாற்றி அமைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. தொழில தேக்க நிலையெல்லாம் மாறி புதுமையான மாற்றம் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம புதிய வாடிக்கையாளர்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது புதிய கூட்டணி போன்ற எதிர்பாராத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகின்றது. சனி அருளால தடைகள் அனைத்துமே விலகப் போகுது. அதாவது நீதி தேவனான சனி பகவான் கும்பம் ராசியின் அதிபதியாக விளங்குவதால அவரது பரிபூர்ண அருளால இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த அனைத்து தடைகளுமே தாமதங்களும் இப்போ பனி போல விலக தொடங்க போகுது. நீங்க எதை தொட்டாலுமே தடையோ இழுபறியோ ஆகிறதே என்று பண வருத்தத்துல இருந்த காலமெல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகுது. உத்தியோக உயர்வு, சொத்து சார்ந்த பிரச்சனைகள், கடன் சிக்கல்கள் அல்லது நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த அரசு சார்ந்த வேலைகள் என எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து சிக்கல்கள் படிப்படியே தீரப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்களுடைய உழைப்பும் உங்களிடம் அதிகரிக்கும் போது தடைகளை உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகின்றது. இவை அனைத்துமே நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுமே இனி மிக சிறந்த முறையில வெளியில வர தொடங்க போகுது. உங்க அதிபதியான சனியின் அருள் பார்வை பலம் பெறுவதால உங்க சிந்தனை திறன்ல ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கப் போகின்றது. இதுவரை எத்தனையோ திட்டங்களை மனசுல தீட்டி அதை செயல்படுத்துவதற்கு தயங்கி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களை ஒவ்வொரு புதிய யோசனைக்கும் மாபெரும் வெற்றியை பரிசா தரப்போகிறது. நீங்க சாதாரணமா சிந்திக்கும் ஒரு சிறு விஷயம் கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கான புள்ளி என்பதை உணரப் போறீங்க. பிறரால யோசிக்க முடியாத பல புதுமையான விஷயங்களை மிக எளிதா சிந்தித்து அதை செயல்படுவதில் வல்லவராக மாறுவீங்க. உங்களுடைய இந்த அசாத்தியமான யோசனைகள் உங்களை சுற்றி இருப்பவங்களை வியப்பிலே ஆழ்த்தி விட்டோம். உங்க மனசுக்குள்ள தோன்றும் எந்த ஒரு புதிய எண்ணத்தையும் அலட்சியப்படுத்தாம அதுல தீவிர கவனம் செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய அதிபதியான சனியினுடைய அருளும் பார்வை பலம் பெறுவதால உங்க சிந்தனை திறன்ல ஒரு புதிய வெளிச்சம் பிறக்க போகுது. அதாவது எத்தனையோ திட்டங்களை மனசுல தீட்டி அதை செயல்படுத்துவதற்கு தயங்கி கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய ஒவ்வொரு புதிய யோசனைக்கும் மாபெரும் வெற்றியை பரிசா தரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம பிறரால யோசிக்க முடியாத பல புதுமையான விஷயங்களை மிக எளிதாக சிந்தித்து அதை செயல்படுத்துவதில் வல்லவரா மாறப்போறீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க புதிய எண்ணத்தையும் அலட்சியப்படுத்தாம அதில் தீவிர கவனம் செலுத்த போறீங்க உங்க வாழ்க்கையில.
தொழில்ல புதுமையான வாய்ப்புகள் கிடைக்க போகின்றது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில இருக்கும் கும்பம் ராசினர்களுக்கு இது பொன்னான காலகட்டம். தொழில தேக்க நிலையெல்லாம் மாறி புதுமையான மற்றும் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இதுவரை உங்களது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் தொழில கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இனி முற்றிலுமா மறையப் போகுது. புதிய வாடிக்கையாளர்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது புதிய கூட்டாண்மை போன்ற எதிர்பாராத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகுது. நவீன தொழில்நுட்பங்களை உங்களது தொழில புகுத்தி வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையப் போகின்றது. தொழில முதலீடு செய்ய நினைப்பவங்கெல்லாம் தைரியமா புதிய முதலீடுகளை எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது சந்தையின் தேவையை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப உங்கள் வியாபார உத்திகளை மாற்றி அமைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. தொழில தேக்க நிலையெல்லாம் மாறி புதுமையான மாற்றம் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம புதிய வாடிக்கையாளர்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது புதிய கூட்டணி போன்ற எதிர்பாராத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகின்றது. சனி அருளால தடைகள் அனைத்துமே விலகப் போகுது. அதாவது நீதித்தவனான சனி பகவான் கும்பம் ராசியின் அதிபதியாக விளங்குவதால அவரது பரிபூர்ண அருளால இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த அனைத்து தடைகளுமே தாமதங்களும் இப்போ பனி போல விலக தொடங்க போகுது. நீங்க எதை தொட்டாலுமே தடையோ இழுபறியோ ஆகிறதே என்று பண வருத்தத்துல இருந்த காலமெல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகுது. உத்தியோக உயர்வு, சொத்து சார்ந்த பிரச்சனைகள், கடன் சிக்கல்கள்